நாம் கடந்த 2 வாரங்களாக ஆராதனையின் தவிர்க்க முடியாத அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஆராதனை புதிதாக நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லுகிற தன்மைகள் பெருகி இருக்கிறது. நீங்கள் யூடியூப்ல போனால் ஆராதனைகளை பற்றி பலவிதமான முரண்பாடுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். சமீபத்திலே நான் ஒரு யூடியூபை பார்க்க நேரிட்டது. அதில் ஆராதனை என்றால் நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் குதிக்கலாம், ஏன் நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் பிரசங்கம் பண்ணலாம், மகிழ்ச்சியோடு செய்தால் போதும், இப்படியெல்லாம் சொல்லுகிற தன்மையை பார்க்கிறோம். வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது, அதனுடைய பின்னணி என்ன, அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி அக்கறை இல்லை. ஏன் நீங்கள் செய்யக்கூடாது, ஏன் நீங்கள் குதிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஆராதனையை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்த்து வருகிறோம். மோசேக்கு தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மாதிரியை வடிவமைக்கும் போது எச்சரிப்பாக சொன்னார். ஏனென்றால் அது பரலோகத்தின் ஆராதனைக்கு மாதிரியாக இருக்கிறபடினாலே அதை எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும் என்று மோசே கற்றுக் கொடுக்கப்பட்டதை பற்றி படித்தோம். Of late we see how people describe worship in their own styles. Whatever you do, whichever way you want to do, you do. That is what worship is all about. So you don't need to worry about others, because the Bible says they quote scriptures out of context to advocate their theories. But as we have read in Hebrews chapter 8 and verse 5, God told Moses to design the tabernacle, the Ark of the Covenant, later on the tabernacle, and even and the later on the temple, according to how he has described it, because it is the shadow of heavenly worship. ஸோ அந்த அடிப்படையிலே நாம் இன்றைக்கு ஜனங்களை கவர்வதற்காகவும் அவர்களை ஒரு உணர்ச்சியிலே தாங்கி பிடிப்பதற்காகவும் தக்க வைப்பதற்காகவும் தான் இன்றைக்கு ஆராதனைகள் இருக்கிறது என்பதை படித்தோம். நாம் கடந்த 2 வாரங்களிலே வேதத்திலே 4 பகுதிகளிலே கடவுள் மோசையின் மூலமாக கற்றுக் கொடுத்த ஆராதனை வழிமுறைகளை எப்படி மாற்றியவர்கள், அதை மாற்ற முயற்சி செய்தவர்கள், அதனுடைய பாதிப்பை நாம் பார்த்தோம். தொடர்ந்து பல ஆண்டுகள் இடைவெளியிலே மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆராதனையை பற்றிய அம்சங்கள் எப்படி தொடர்ந்து வந்தது என்பதை படித்தோம். For the past 2 weeks we have dealt with the 4 different occasions in which we have seen how God is jealous for his worship, and it has continued from Moses, the time of Moses, the commandments that God has given to Moses, and then we have studied how the implications were serious when they violated the imperatives of worship. ஆராதனையிலே தவிர்க்க முடியாத அம்சங்கள் அவர்கள் மாற்ற முயற்சி செய்த பொழுது தேவன் எப்படி அவர்களை தண்டித்தார், இல்லாவிட்டால் அதனுடைய தாக்கம் எவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்பதை பற்றி படித்தோம். முதலிலே சாமுவேலுடைய காலத்திலே நடந்ததை படித்தோம். அதே போல அவனுக்கும் ஆரோனுடைய பிள்ளைகள் அந்நிய அக்கினி கொடுத்தினதை படித்தோம். அதற்கு பிறகு சவுலுடைய காலத்திலே சாமுவேல் வர தாமதமான போது அவன் பலியிட்டதனால் விளைந்த விளைவை பார்த்தோம். தாவீதும் அவனுடைய கூட்டாளிகளும் அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் தேசத்திலிருந்து வந்தபோது ஆண்டவர் சொன்ன வழிமுறை விட்டு அந்த வண்டிலேயே கொண்டு போகும் பொழுது அது தடுமாறி இவர்கள் தொட்டு அந்த மனிதன் மரித்ததையும் நாம் பார்த்தோம். போன வாரம் விரிவாக ரெயோபாம் என்று சொல்லக்கூடிய மனிதன் எப்படி ஆராதனை முறைகளை மாற்ற முயற்சி செய்தான், அவனுடைய 3 மாற்றங்களை பார்த்தோம். புது இடங்களில் ஆராதனை இடங்களை ஸ்தாபித்தான். லேவியர் அல்லாதவர்களை அவன் ஆசாரியர்களாக நியமித்தான். ஆண்டவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட நாளினுடைய அந்த பலியின் நாட்களை மாற்றி தனக்கு இஷ்டப்படி தன் மனதின்படி செய்தான். பின்னாலே பல தலைமுறைகளிலே அவன் செய்த பாவத்தினுடைய விளைவு அவன் யெரொபெயாமின் பாவத்தின்படி செய்தான் என்பதை பல வசனங்கள் மூலமாக ஏறத்தாழ 15 வசனங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன், அதிலே நாம் பார்த்தோம். ஆகவே கடைசியிலே நாம் முடிக்கும் போது போன வாரம் தாவீது நடனமாடினதை போல நாம் நடனமாடக்கூடாதா என்று சொன்னதை பார்த்தோம். தாவீது உடன்படிக்கைக்கு பட்டிக்கு முன்னாக நடனமாடினான்.
அப்படி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாவீது நடனமாடினது கடவுளுடைய ஆலயத்திலே அவருடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளும் போது செய்ய வேண்டியது என்றால் தாவீது போட்ட மேலாடையை போட்டிருக்க வேண்டும், அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்க வேண்டும். இப்படி அது வாதம் தவறுதலாக இருக்கிறது என்பதை நாம் படித்தோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக தான் ராஜா அல்ல என்பதை உணர்ந்து ராஜ வஸ்திரத்தை எடுத்துவிட்டு அவன் அந்த ஆரோனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஏபோத் என்று சொல்லக்கூடிய அந்த மேலங்கியை தரித்தவனாக அவன் ஆடினான். ஆனால் அதற்கு பிறகு அவன் தேவாலயத்தில் ஆடினான் என்று இல்லை, வேதத்திலே மற்ற இடங்களில் இது சொல்லப்படவில்லை. இன்னொரு வசனத்தையும் சொல்லுகிறார்கள், அதையும் பார்க்கலாம். நாங்கள் ஆவியோடு ஆராதிக்கிறோம். இதுதான் இன்றைய புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் அதற்கும் பிறகுமான ஆராதனை என்று சொல்லுவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற இன்னொரு வேத பகுதி. தயவுசெய்து இந்த வேத புஸ்தகத்திலே என்னோடு கூட இந்த பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 3:17. இந்த வசனத்தை சொல்லி, ஆகவே நாங்கள் ஆராதனையில ஆடுகிறோம், விடுதலையோடு நாங்கள் பாடுகிறோம், நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை கவனிக்க வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்து வருகிறோம், வசனத்தை அதனுடைய பின்னணியோடு படிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முழுவதும் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பற்றியும் அது கிறிஸ்துவிலே எப்படி நிறைவேறினது என்பதை பற்றியும் பவுல் சொல்லுகிறதை படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் முழுவதையும் படித்தீர்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மீறினார்கள், அதனாலே எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்குள்ளானார்கள். ஆனால் கிறிஸ்துவிலே அந்த அடிமைத்தனம், பாவத்தினுடைய அந்த உடன்படிக்கை மீறினதினாலே வரக்கூடிய விளைவில் இருந்து எப்படி நாம் விடுவிக்கப்படுகிறோம் என்பதை பற்றித்தான் இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோமே அல்லாமல், ஆராதனையிலே கர்த்தர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற தோரணையிலே இந்த இடத்திலே சொல்லப்படவில்லை. நன்றாக கவனிப்போம். 2 கொரிந்தியர் 3:14 வசனத்தை பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே யூத ஜனங்களை பற்றி சொல்லுகிறார். அவருடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அந்த முக்காடு என்பது அவருடைய அடிமைத்தனம். ஏனென்றால் அவர்கள் 15 வசனத்தையும் பார்க்கலாம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அதாவது இன்றைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலே பார்க்காதபடியினாலே முக்காடு போன்ற ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். 16ஆம் வசனத்தையும் பாருங்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். என்ன தெளிவாக இருக்கிறது. கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது அந்த முக்காடு, அந்த அடிமைத்தனம் விலகும். அது எப்படி சாத்தியம் என்றால், கர்த்தரிடத்திலே என்ற போது இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவர்கள் மனம் திரும்பும் போதுதான் பழைய ஏற்பாடு படிக்கும் போது அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்காடு எடுபட்டு போகிறது. அது எப்படி நடக்கிறது என்றால் 17ஆம் வசனத்திலே கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று அந்த பின்னணியிலே சொல்லப்பட்ட வசனம்தான் இதுவே அல்லாமல், இன்றைக்கு ஆராதனை என்பதை பற்றி, ஆராதனையிலே ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறார், ஆகவே நாங்கள் விடுதலையோடு எப்படி வேண்டுமென்றாலும் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லுவதற்கான வசனம் இது கிடையாது. இப்படி வேதத்திலே பல பகுதிகளை தவறாக பயன்படுத்தி நாங்கள் ஆராதனையிலே இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 Corinthians chapter 3 verse 17 is often quoted to say that they have the liberty to worship God, because where the Spirit is, there is liberty. Because we have the liberty in the Spirit, people say that they worship jumping up and down or doing whichever way they like. But the context of 2 Corinthians 3 is all about how the Old Testament Jews, their hearts were hardened because they did not, even though they hear the word of God, they have the bondage within them because they didn't turn to Christ, who is the fulfillment of the Old Testament. Because of that bondage, that slavery that they are involved, when they turn to Christ, when they believe and repent, according to 2 Corinthians 3:16, that veil will be taken away.
That is the kind of bondage that Paul is talking about in the entire chapter. On that basis, he says in verse 17 that God is spirit, where the spirit is, there is liberty. It's not about worship that you need to express in spirit. It is about the Old Testament covenant that the Israelites missed, and how Christ could remove that, take away that slavery, and only the Spirit of God can do such a work. இன்றைக்கு ஏறத்தாழ நாம் முடிக்க இருக்கிறோம். அநேகர் சொல்லுவது பழைய ஏற்பாட்டிலே தானே இவைகள் எல்லாம் இருக்கிறது, ஏன் நாங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோமே, புதிய ஏற்பாட்டின்படி நாங்கள் ஆராதிக்க கூடாதா? அதற்கு பிறகு 2020 வருஷத்தில் இருக்கிறோமே, கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கிறோமே, நாங்கள் கம்ப்யூட்டர் காலத்திலே ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். There are those who claim or object that we live in 2020 or in an advanced situation society. Those things are Old Testament period, and we have even passed New Testament era. Why shouldn't we have the liberty to worship God the way we like it? That's the argument. ஏன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் வித்தியாசமாக இருந்தது, இன்றைக்கு நாம் அப்படி ஆராதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் அப்படி ஆராதித்தார்கள், நாங்கள் புதிய ஏற்பாட்டில் இப்படி ஆராதிக்கிறோம் என்றால், ஏன் தாவீது நடனமாடினது இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? அது வேறு விதமாக செய்ய வேண்டியது தானே. இப்படி அநேக முரண்பாடுகளை இந்த வாரங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் தெளிவாக முதல் வாரத்திலிருந்து பார்த்து வருவது, கடவுள் தம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னவர் மாத்திரமல்ல, எப்படி ஆராதிக்க கூடாது என்றும் சொல்லி இருக்கிறார். Not only God demanded worship from his people because he is worthy of it anyway, he also forbids how not to worship, the kind of false counterfeit worship that we would indulge in at a later stage. The first commandments declares the one sovereign everlasting God. The second commandment is equal to the task. You cannot have images, you cannot worship or replicate God in a different image. And also the third commandment says, do not take the name of God in vain, the third aspect. And the fourth aspect, all four are linked to worship of God, where, how not, when. Fourth commandment says, remember to observe the Sabbath holy and righteous. So first four commandments that God has given through Moses is all about the aspect of who to be worshipped, how not to worship, how not to take the name of God in vain, and when to worship. நீங்கள் 10 கற்பனையில முதல் 4 கற்பனைகளை பாருங்கள். முதல் கற்பனை, ஜீவனுள்ள தேவன் ஒரே ஒருவர் இருக்கிறார், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று. இரண்டாம் கற்பனை, நீங்கள் எப்படி ஆராதிக்க கூடாது, எப்படி வழிபடாது, மேலே கீழே பூமியிலும் சொரூபத்தை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், ஆராதனை வார்த்தை எங்கே வருகிறது. மூன்றாவது கற்பனை, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. நான்காவது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த 4 கற்பனைகளும் ஆராதனையோடு இணைந்திருக்கிறதை அந்த முதல் பலகை என்று சொல்லுகிறோம். 2 பலகை மோசே பெற்றான், முதல் பலகை. ஆகவே கடவுள் தம்மை ஆராதிப்பதை குறித்து படிப்படியாக இடைவெளி இருந்த காலத்தில் கூட தம்மை ஆராதிப்பதை குறித்த கற்பனையில் அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஏன் பழைய ஏற்பாட்டிலே தான் அப்படி இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் அவர்கள் சிறு பிள்ளைகளை போல இருந்தார்கள். நாம் இப்பொழுது வளர்ந்து விட்டோம், முதிர்ச்சி அடைந்த நிலைமைக்கு போய்விட்டோம், நமக்கு எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாதா என்று சிலர் சொல்லுகிறார்கள். வேதம் அப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்று பிரித்து பார்ப்பது கிடையாது. இன்னும் அநேகருக்கு இது கூட தெரியாமல் இருக்கலாம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதை வேண்டாம் இன்னொரு பாடமாக கூட நாம் படிக்கலாம். ஆகவே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஒரு விதமாக ஆராதிக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஒரு விதமாக ஆராதிக்கிறார்கள். உண்மைதான், சில காரியங்களிலே வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளைப் போல அவர்களிலே பெயரளவிலே இருந்த யூதர்களும் உண்டு, உண்மையான விசுவாசிகளும் உண்டு. இருதய விருத்த சேதனத்தோடு அவர்கள் பலிகளை
பலிகளை செலுத்தினார்கள், மனம் திரும்புதலோடு செய்தார்கள். ஆகவே மனம் திரும்புதல் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பலிகள் பண்டிகைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறிவிட்டபடியினாலே அந்த பலிகள் பண்டிகைகளை நாம் அனுசரிப்பது கிடையாது. ஆனால் உள்ளத்திலிருந்து ஆராதனை என்பது பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. There are certain aspects that are involved in the worship pattern of the Jewish religion. The festivals and some of the sacrifices, they got fulfilled in Christ. So we don't observe those aspects. But the basic elements of heart worship, heart rendering, the circumcision of the heart is for both the Old Testament and New Testament believers. There is no ambiguity involved in such a claim that we need to worship God in spirit and in truth, even in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலேயும் இது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டில் உள்ள யூதர்கள் எப்படி கடவுளை ஆராதித்தார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். மார்க் சாப்டர் 15 verse 8 and 9. மன்னிக்கவும், மத்தேயு 15ஆம் அதிகாரம். Matthew chapter 15 verse 8 and verses 8 and 9. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். இது ஏசாயாவிலே சொல்லப்பட்டதை இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியிலே சொல்லுகிறார். நீங்கள் மாயக்காரர் என்று சொல்லுகிறார். அதையும் பாருங்கள், 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மாயக்காரராக உங்களை குறித்து ஏசாயா நன்றாக சொல்லி இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கவனியுங்கள். அன்றைக்கு ஆண்டவர் உடைய வார்த்தையை கேட்ட அந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகரை பார்த்து உங்களை குறித்து 7ஆம் வசனம், about you O hypocrites, they were the Pharisees and scribes hearing the words of Jesus. About you Isaiah beautifully said, with their heart, with their lips they worship me, but their hearts are far away from me. So even that message is same. What has been told by Isaiah to his hearers is same to the hearers of Jesus at the time. ஏசாயா காலத்திலே கேட்டவர்களுக்கும் அதே வார்த்தை தான், இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற அவர்களுக்கும் இதே வார்த்தை தான். ஆகவே ஆராதனை என்பது புதிதானது அல்ல, பழைய ஏற்பாட்டில் இருந்து தொடர்ந்து வருகிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். இதே வார்த்தை தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம். The same original word is recorded in Colossians chapter 2 and verse 2 when Paul wrote his epistles to the church at Colossae. Colossians chapter 2 and verse 2. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதே வார்த்தை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொன்ன வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்ற அதே வார்த்தையை தான் கொலோசியர் 2:2 பவுல் பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை என்ன? அவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்தை வீணாக ஆராதித்தார்கள். 2:23. Colossians 2:23. கொலோசியர் 2:23. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும், இந்த சுய இஷ்டமான ஆராதனை என்பது அதே வார்த்தை தான், கிரேக்க மொழியில் அதே வார்த்தை தான் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய காலத்திலே வாழ்ந்த ஜனங்களை பார்த்து உங்களை குறித்து ஏசாயா சொல்லி இருக்கிறார். இருதயம் வெளியிலே நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், உங்கள் இருதயம் தூரமாய் இருக்கிறது. அந்த பலிகளை எல்லாம் செய்கிறார்கள், இருதயம் தூரமாய் இருக்கிறது. இதே வார்த்தையை தான் சில வருஷங்களுக்கு பின்பு பவுல் கொலோசை திருச்சபைக்கு சொல்லுகிறார். சுய இஷ்டமான ஆராதனை. சுய இஷ்டமான ஆராதனை என்றால் in vain they worshipped, self-willed, the worship driven by self-will. இப்படி திரும்ப திரும்ப நாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இப்படி நாம் பார்க்கிறோம். ஏன் ஆராதனையினுடைய அடிப்படை அம்சங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து இன்றைக்கும் தொடர்கிறது என்பதற்கான காரணம் 10 கற்பனை இன்றைக்கும் இருக்கிறது. ஆன்டினோமினிசம் என்று ஒன்று இருக்கிறது.
புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு 10 கற்பனை இல்லை என்று. இல்லை, பவுல் வாதிடுகிறார், கற்பனை இல்லாவிட்டால் பாவம் என்னதென்று நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மனம் திரும்பி சிலுவையிலே மரித்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக மாற்றப்படுகிறோம். கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாகிறார்கள். The 10 commandments is still binding upon the New Testament believers because Christ, when he obeyed the law perfectly and died on the cross of Calvary, whoever accepts Christ as their personal savior, is our personal savior, they are considered as followers or obeying the commandments of God. ஆகவே 10 கற்பனை என்பது இன்றைக்கும் இருக்கிறது. இரண்டாவது, இன்னொரு அழுத்தமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆராதனையை பொறுத்த அளவிலே யூதர்கள் மையமாக வைத்துத்தான் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. Worship pattern proceeds from the Old Testament and obviously Jews. ஆராதனை முறை என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்ல போனால் யூதர்கள் வழியாகத்தான் வந்திருக்கிறது என்பதை வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. சில வசனங்களை இதற்கு ஆதாரமாக உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். Worship pattern proceeds from the Old Testament. Obviously, it has to be through Jews. How the Bible is given through Jews. எப்படி வேதாகமம் யூதர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதோ, எப்படி இயேசு கிறிஸ்து யூதர்கள் வழியாக இந்த உலகத்திலே வந்தாரோ, அதே போல ஆராதனையையும் தேவன் அந்த வகையிலே அஸ்திபாரமாக வழிநடத்தி இருக்கிறார். How the scriptures are given through the Jews. Even today they jealously guard the Old Testament, even though they don't understand the meaning, the sum and substance of Old Testament. The Jews still jealously guard the Old Testament, the Torah and the rest of the Old Testament scriptures. So much so, they do not even allow the Old Testament to be translated into any other language, because they consider Hebrew is the heavenly language. God has spoken through Hebrews, so it cannot be translated into any other language. If you do so, you are diluting God's word. That is their line of argument. யூதர்கள் பழைய ஏற்பாட்டை இன்றைக்கும் வைராக்கியமாக பாதுகாக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் சத்தியம் அவர்களுக்கு விளங்காவிட்டாலும், நாம் ஏற்கனவே பார்த்தோமே, முக்காடு அவருடைய இருதயத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிலே வரும்போதுதான் அது விலகும். ஆனால் பழைய ஏற்பாட்டை இன்றைக்கும் வைராக்கியமாக பாதுகாக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், பழைய ஏற்பாட்டை எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பது கூட தெய்வ குற்றம் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கும் பாதுகாக்கிறார்கள். ஆகவே பழைய ஏற்பாடு அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலமாக வந்தார். ஆராதனையும் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு வடிவமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. Likewise, how Christ came in the flesh through Jewish clan, how the scriptures was given through Moses and the Jewish religion. Similarly, the worship pattern also originates from the Old Testament and from Moses. Let's look into a couple of verses to prove this point. இதை ஆராதனையினுடைய அடிப்படை அம்சங்கள் யூதர்கள் வழியாகத்தான் நமக்கு வந்திருக்கிறது என்பதற்கான வசனங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஐசாயா chapter 2 and verse 3. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். இங்கே ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்த கண்ட தரிசனம். எருசலேமை பற்றி, யூதாவை பற்றி. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, அந்த திரளான ஜனங்கள் யார் என்று பார்க்கலாம். நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். Here is a clear indication that from Jerusalem, from Zion, the word of God proceeds. ஆகவே நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று ஜனங்கள், அநேகம் ஜனங்கள், 2ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை பாருங்கள், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அது எங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது?
யூதர்கள் வழியாக. யூதர்களை பற்றி பெருமையாக பேசுவதற்கு அநேகருக்கு விருப்பம், ஆனால் தவறாக பெருமையாக பேசுகிறார்கள். யூதர்கள் செய்வதெல்லாம் இன்றைக்கு அரசியல் ரீதியாக சரி என்று சொல்லக்கூடிய ஜூயிஷ் அப்சஷன் என்று சொல்லுகிறோமே, அதை சொல்லுகிறார்கள். இல்லை, வேதத்தின்படி பார்த்தால் யூதர்களுக்குரிய முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த முக்கியத்துவம் எதிலிருந்து புறப்படுகிறது? வேதம் அவர்கள் மூலமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே அவர்கள் மூலமாகத்தான் வந்தார். ஆராதனை வழிமுறையும் அவர்கள் மூலமாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீகா 4 அதிகாரம் 2வது வசனம். The book of Micah chapter 4 and verse 2. We are wrongly obsessed with the Jewish nation to say whatever they do politically, they are correct, they have to be supported. That is not scriptural. The Jews have a beautiful role in the scriptures. Christ came in the fleshly manner. The scriptures are deposited with them, and also the basis of worship is found in the Old Testament in the Jewish order. மீகா 4 அதிகாரம் 2ஆம் வசனம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, மறுபடியும் ஏசாயா சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம். யாக்கோபினுடைய தேவ ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய அடிப்படை வழிமுறைகள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். மறுபடியும் மீகா பல வருஷங்கள் கழித்து சொல்லுகிறார், கடவுளுடைய வார்த்தை யூதர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் அந்த வழியிலே வரப்போகிறார். ஆராதனையினுடைய அடிப்படை அம்சம் அங்கே இருக்கிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான புதிய ஏற்பாட்டு வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் யூதர்களை பற்றி சொல்லுகிறார். பவுல் மாம்சத்தின்படி யூதர்களை பற்றி சொல்லுகிறார். Paul is talking about the Jews in the real sense, the privilege of a Jew, how God's word is deposited with them and it is being handed over through them. ரோமர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதல் வசனத்திலே சொல்லுகிறார், இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன என்று கேட்டுவிட்டு, அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷ மேன்மையாமே. இங்கே தெளிவாக யூதர்களுடைய மேன்மை என்று சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. இன்னொரு மிக முக்கியமான வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். Please stand with me to another key passage to demonstrate that the imperatives of worship is found in the Jewish origin of worship, the heart rendering of fearing God and worshiping Him. ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். Romans 9 verses 3 and 4. These verses are key for us to understand how worship originates from Jewish religion and it is deposited with them. ரோமர் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக யூதர்களை பற்றி பவுல் சொல்லுகிறார். நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே, அவர்கள் இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லுகிறார். புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும், அடுத்த வார்த்தையை பாருங்கள், தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. Do you see the seriousness of it? That is the true nature of it. Even worship belongs to them in that sense, that the origin, the basics, the foundation of they are found in the Jewish worship pattern. ஆராதனைகளும் தேவ ஆராதனைகளும் அவர்களுடையவைகளே, வாக்குத்தத்தம் அவர்களுடையது. தாவீதின் மூலமாக அந்த ஆபிரகாம் மூலமாக அந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது. மகிமை, அந்த கூடாரத்தை அவர்கள் வடிவமைக்கும் போது மகிமை அங்கிருந்துதான் நமக்கு தெரிகிறது. உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனையும் அவர்களுடையவைகளே. இப்படி தெளிவாக நாம் படிக்கிறோம். புதிதாக நாம் ஆராதனையை கண்டுபிடிக்க முடியாது. ஆராதனை என்பது தெளிவாக நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது வகையறுக்கப்பட்டிருக்கிறது, அடிப்படை வகையறுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை போல இன்றைக்கு ஆசாரியர்கள் கிடையாது, ஆனால் ஆசாரியத்துவம் இன்றைக்கு இருக்கிறது. We don't have priests, but priesthood still exists. What do we mean by priesthood still exists? Martin Luther beautifully said, priesthood of all believers. மார்ட்டின் லூத்தர் அருமையாக சொல்லுவார், ஆசாரியத்துவம்
கிறிஸ்துவோடு நிறைவேறி விட்டது. ஆனால் ஆசாரியர்களாக நாம் இன்றைக்கும் இருக்கிறோம். ஆசாரியர்கள் முடிந்து விட்டார்கள், ஆசாரியத்துவம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆசாரியத்துவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். ஆகவே அடிப்படையை நாம் விட்டுவிட முடியாது. இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட மனிதன் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று ஆராதனையிலே கிடையாது. அதற்கென்று போதகர்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை பெற்றவர்கள் அதை செய்கிறார்கள். ஆனால் ஆராதனை வழிமுறைகளையே மாற்றுவோம் என்று சொல்லுவதற்கு வேதத்திலே இடம் கிடையாது. Even though we don't have priests, but the priesthood is found in the New Testament and we need to follow those aspects. பேதுரு அதை அருமையாக சொல்லுகிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம். 1 Peter 2:9. Peter beautifully portrays this aspect that we have. On this verse, Martin Luther beautifully said, priesthood of all believers. 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம். விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆசாரியத்துவம் இன்றைக்கும் இருக்கிறது. எப்படி பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் தேவனுடைய பிரசனத்திலே போகும்போது பயபக்தியோடு போனார்களோ, அந்த வாசகங்கள் புதிய ஏற்பாட்டிலே தொடர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் யூடியூபிலே போனாலும் சரி, பிரசங்கங்களை கேட்டாலும் சரி, கடவுளுடைய சன்னிதானத்தில் எப்படி வேண்டுமென்றாலும் ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், எல்லா விடுதலையும் உண்டு என்று சொல்லி தவறாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். உண்மைதான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார், மன நிறைவை கொடுக்கிறார், அனுக்கிரகத்தை கொடுக்கிறார். ஆனால் சபை கூடி வரும்போது எப்படி செயல்பட வேண்டும் என்று வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. When it comes to corporate worship, there are certain basic elements that are involved. தாவீது தனியாக இருக்கும்போது ஆடி பாடினான், குதித்தான். வனாந்தரத்தில் இருக்கும்போது கர்த்தரை பாடினான். ஆனால் கூடி வரும்போது, ஆராதனை என்று வரும்போது சில வழிமுறைகள் இருக்கிறது. அதைத்தான் வேதம் வலியுறுத்துகிறது. கூடி வரும்போது என்ற வார்த்தையை நீங்கள் வேதத்திலே படிப்பீர்கள். 1-2 வசனத்தை சொல்லுகிறேன், குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம், நீங்கள் கூடி வரும்போது. அதே போல எபிரேயர் 12 அதிகாரம் 25 வசனத்திலே சபை கூடி வருதலை விட்டுவிடாது இருப்போமாக, அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இப்படி கூடி வரும்போது என்ற வார்த்தை இருக்குது. 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திலும் அநேகம் பேர் தவறாக அந்நிய பாஷையும் அடையாள அந்த வரங்களை பற்றி சொல்லுகிறார்கள். அதிலேயும் 1 கொரிந்தியர் 14 கூடி வரும்போது, நீங்கள் கூடி வரும்போது செய்ய வேண்டியது என்று 10-15 வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார். தனிப்பட்ட விதத்திலே நான் ஆண்டவரை ஆராதிக்கும் போது சத்தமாக நான் பாடுகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஒருவேளை மகிழ்ச்சியினாலே நான் துள்ளுகிறேன். ஆனால் ஆராதனைக்கென்று கூடி வரும்போது 1 கொரிந்தியர் 14 அதிகாரம், அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது பவுல் என்ன சொல்லுகிறார்? சகோதரரே, சகலமும் கிரமமாயும் நல்லொழுக்கமாயும் செய்யப்பட கடவுது. When we talk about the corporate worship, Bible clearly states there has to be an order, a pattern that is involved. There are imperatives that are involved when it comes to the corporate worship. When I am alone, when I worship God, when I pray to God, maybe there are certain liberty to do that. But that doesn't mean we are contained in a corporate worship. But 1 Corinthians chapter 14:26, and the entire chapter till verse 40, Paul is laying out the pattern of how we ought to conduct in a corporate worship setup. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 26 வசனத்தை பார்ப்போம். நீங்கள் கூடி வந்திருக்கும் போது, அந்த வார்த்தையை கவனிப்போம். அதைத்தான் கூடி வருகிற ஆராதனை என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் ஆராதனை தான். கொஞ்ச நேரம் ஆராதிப்பது அல்ல. பிரசங்கம் தனி, காணிக்கை கொடுப்பது தனி, இதெல்லாம் ஆராதனை கிடையாது. ஏதோ 4-5 பாட்டு பாடுவது, அங்கே மெய்மறந்த நிலைமையிலே இருப்பதைத்தான் ஆராதனை என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம், மீதி நேரம் என்ன? கடவுளுடைய வார்த்தை ஆராதனையிலே சம்பந்தம் இல்லையா? There are claims people would come up with. Oh, let's worship for some time. What about the rest of the time? For a believer, worship is a pattern of life. Yes, individually, wherever we are the temple of God. But when we come together, gather together for corporate worship, there are certain basic imperatives that are laid out in the scriptures. 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திலே கடைசியிலே முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? 40வது வசனம்,
சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. தீர்க்கதரிசனுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. இது எதை சொல்லுகிறார்? கூடி வரும்போது. இதைத்தான் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். புதிதாக கண்டுபிடிக்க முடியாது. கடவுளை ஆராதிப்பதை பொறுத்தளவிலே இருதயம் முதலாவது செயல்பட வேண்டும். இருதயம் தூரமாயிருந்து நாவிலே துதிப்பதிலே பிரயோஜனம் கிடையாது. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எதையும் செய்துவிட்டு, எதையும் பேசிவிட்டு, எதையும் பார்த்துவிட்டு, ஞாயிற்றுக்கிழமை லஞ்சம் கொடுப்பது போல கடவுளுக்கு கொஞ்சம் காணிக்கை கொடுத்து விட்டால், தசம பாகம் கொடுத்து விட்டால், ஞாயிற்றுக்கிழமை வந்து 10 பேரோடு சேர்ந்து நானும் எல்லாரும் செய்கிறதை போல செய்து விட்டால் அது ஆராதனை கிடையாது. It's not what we do, whatever we do from Monday through Saturday, wherever we go, whichever way we live, and then come on Sunday and say things people say and maybe offer extra money. That is not the idea behind true worship, the pattern of worship. இன்றைக்கு ஆராதனை என்பது 6 கூட்டல் என்று ஆகிவிட்டது. இந்த கணக்கை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது மிக முக்கியமானது. 6 கூட்டல் 1 என்றால் ஒரு நாளிலே, ஒரு வாரத்திலே 7 நாட்கள் இருக்கிறது. 6 நாட்களும் எதையும் செய்துவிட்டு, எதையும் பேசிவிட்டு, எதையும் பார்த்துவிட்டு, அதை மறைப்பதற்காக ஒரு நாள் வந்து வேஷம் போடுவதுதான் இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. இந்த கணக்கை பாருங்கள். 6 கூட்டல் 1. 6 நாள், திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், பொய் பேசலாம், வேலை ஸ்தலத்திலே உண்மை இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய இஷ்டப்படி பேசலாம், சண்டை போடலாம், வைராக்கியம் பாராட்டலாம், குடும்பத்திலே அன்பில்லாத்தனத்தை காண்பிக்கலாம். இவைகள் எல்லாம் செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே நான் ஆவியிலே நிறைந்து விட்டேன் என்று கூச்சலிடுவது, ஆர்ப்பாட்டம் போடுவது, ஏதோ எல்லோருடன் சேர்ந்து நானும் எதை செய்கிறேன் என்பது அல்ல ஆராதனை. 6 கூட்டல் 1 அல்ல ஆராதனை. 1 கூட்டல் 6 தான் ஆராதனை. 7 நாட்கள் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்கிற, நாம் இணைந்து வந்து ஆராதிக்கிற ஆராதனையினுடைய மகத்துவம், அந்த பாதிப்பு திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய விருப்பு வெறுப்புகளிலே, நம்முடைய தீர்மானங்களிலே, நம்முடைய இச்சையை மேற்கொள்வதிலே காணப்பட வேண்டும். 6 கூட்டல் 1 அல்ல ஆராதனை. 1 கூட்டல் 6 தான் ஆராதனை. ஒரு நாள் கடவுளை ஆராதிப்பதனுடைய இந்த மகத்துவம் உள்ள தேவனை பணிந்து கொண்டு இணைந்து நாம் அடிப்படையை வைத்து நாம் ஆராதிக்கிறோமே, அந்த ஆராதனையினுடைய விளைவு, பாதிப்பு மற்ற 6 நாட்களிலும் தெரிய வேண்டும். Worship is falsely said as 6+1. There are 7 days in a week. From Monday through Saturday, you do whatever you like, wherever you go, whatever you think, however you live, that's immaterial. You come on Sunday and do things that, some churches or some people say, you are all right, you have worshipped God. That is 6+1 worship. That is false. It is, on the other hand, it has to be 1+6. What do we mean by 1+6? There are 7 days in a week. The worship, the offer of worship that we present before this holy God, according to how the word of God designs, the worship of one day has to be reflected in the 6 remaining days of the week. 1+6 is true worship, not 6+1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த அடிப்படையிலே ஒரு ஆராதனையிலே தவிர்க்க முடியாத அடிப்படையான 6 அம்சங்களை பார்த்து முடிக்கலாம். அடிப்படையான 6 அம்சங்கள். There are 6 imperatives that we need to observe, that we need to be careful about when we talk about worship, because we cannot change worship. It is the pattern of heavenly worship, the perfect worship that we are going to indulge or engaged in the future glory. So there are certain basic elements that are found in Old Testament, that are in the New Testament, and it has to be until the coming of Christ. There are basic elements. There are, as I told you earlier, there's when it comes to worship, there are 2 aspects: the normative principle, the regulative principle. The normative principle is that which is unchanging. You cannot change certain aspects. A regulative principle is determined by the local wisdom. நாம் ஏற்கனவே பார்த்தோம், வகையறுக்கப்பட்ட ஆராதனையிலே 2 அம்சங்கள் இருக்கிறது. மாற்றப்பட முடியாத அம்சங்கள் இருக்கிறது, நாம் வழிநடத்தப்படுகிற அம்சங்கள் இருக்கிறது. மாற்றப்படாத அம்சங்கள், நாம் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும்,
ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் என்று சொல்லுவது. நடைமுறை வழிகாட்டும் முறை என்ன? 9 மணிக்கு ஆராதனை வைப்பதா, 10 மணிக்கு ஆராதனை வைப்பதா, செருப்பு போட்டு கொண்டு வருவதா, அதெல்லாம் வழிகாட்டு முறைகள் அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறது. ஆனால் கடவுளை கர்த்தருடைய நாளிலே ஆராதிக்க வேண்டும் என்று அது மாறாதது. எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற சில வழிமுறைகள் அந்தந்த சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கிறது. ஆகவே ஆராதனையிலே காணப்பட வேண்டிய 6 அடிப்படை அம்சங்களை நாம் கவனிப்போம். முதலாவது, ஆராதனையிலே கடவுளை ஆராதிப்பதிலே தேவன் வலியுறுத்தியிருக்கிற அடிப்படைகளிலே நாம் காணுகிற முதலாவது அம்சம், கர்த்தருடைய நாளில் நாம் இணைந்து அவரை ஆராதிக்கிறோம். மீட்டிங் ஆன் த லார்ட்ஸ் டே. மீட்டிங் ஆன் லார்ட்ஸ் டே. இதற்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமா என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பைபிள் ஸ்டடியிலே. ஒருவேளை அதை பார்க்காதவர்கள் இதற்கு முந்தின சில மாதங்களுக்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமா என்பதை பற்றிய ஒரு விளக்கமான பாடம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கலாம். மேலோட்டமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அந்த பகுதியிலே பவுல் கர்த்தருடைய நாளில் வாரத்தின் முதல் நாளிலே கூடினதை பற்றி படிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:7. ஆதி காலத்து திருச்சபைகள் வாரத்தின் முதல் நாளிலே கூடினார்கள். ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யூதர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் என்பது நம்முடைய கணக்குப்படி ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதல் நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. அவர்களுக்கு அது வாரத்தின் ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. சனிக்கிழமை தான் அவர்களுக்கு விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு விடுமுறை கிடையாது. ஓய்வு நாளில் அவர்கள் விடுமுறை என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். குறிப்பாக யூதர்களுடைய வழிமுறைகளை செய்ய வேண்டும். ஆனால் யூத பின்னணியிலிருந்து விசுவாசிகளானவர்கள் சனிக்கிழமை விடுமுறையாயிருந்தாலும் அந்த நாளிலே அவர்கள் ஆராதனைக்கு கூடவில்லை. அவர்கள் ஒருவேளை ஜெபத்திலே செலவழித்திருப்பார்கள், சுவிசேஷத்தை அறிவிப்பிலே செலவழித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலை முடித்ததற்கு பிறகு மாலையிலே அவர்கள் கூடி ஆராதித்தார்கள். யூதர்கள் பெரும்பாலும் அடிமைகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் வேலை செய்ய வேண்டும். அந்த நாள் அவர்களுக்கு வேலை நாள். ஞாயிற்றுக்கிழமை மாலை அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆகவே வாரத்தின் முதல் நாள் என்பதை பற்றி படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லப்படுவது. இப்படி கர்த்தருடைய நாளில் நாம் ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு இப்பொழுது இந்த பேண்டமிக் பீரியட்ல அரசாங்கங்கள் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறதே, ஞாயிற்றுக்கிழமை கூட முடியாத சூழ்நிலை இருக்கிறதே, இது சரியா என்பதை குறித்த ஒரு விளக்க உரையை தமிழிலே மொழிபெயர்த்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அநேகர் அதை படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். கொரோனா காலத்தில் சபைகள் வழிகாட்டு முறைகளை கடைபிடிப்பது அவசியமா என்ற ஒரு கேள்வி. அதை வேதத்தினுடைய அடிப்படையிலே டாக்டர் பீட்டர் மாஸ்டர்ஸ் அவர்கள் எழுதி வைத்ததை நீங்கள் தமிழ் மொழியாக்கத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது அவசியம். இரண்டாவது, கர்த்தருடைய ஆராதனையிலே தவிர்க்க முடியாத இரண்டாவது அம்சம் கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பது. The reading of the word of God. The open reading of the word of God is a second imperative in worship or of worship. கடவுளுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக நிறைய சபைகளிலே வேத வாசிப்பு என்பது கிடையாது. Unfortunately, very sadly, there are churches who claim to be churches who do not even have the public reading of the scriptures. Public reading of the scriptures is an elementary, imperative aspect involved in worship. அதற்கு வேதத்திலே நான் ஆதாரத்தை காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16-20 வரைக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்திலே இல்லாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே நடந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16-20 வரைக்கும். Luke chapter 4 verses 16-20. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்தபோது தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் அதை வாசித்தார். Here is a clear example of how the Lord himself was partaking or involved in the public reading of the scriptures in a synagogue. அவர்கள் யூதர்கள்
வேதத்தை படிப்பதை, பழைய ஏற்பாட்டு மோசேயின் நியாயப்பிரமாணம், சங்கீதங்களிலே தீர்க்கதரிசிகள் இதை படிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். சபைகள் அதை கடைபிடிக்க வேண்டும். இங்கே லூக்காவில் மாத்திரமல்ல, 1-2 பகுதிகளை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 13-15 வசனம், Acts chapter 13 and verse 15. இப்பொழுது சபை ஏறத்தாழ ஆரம்ப காலத்தில் இப்ப வளர்ந்து வருகிறது. அந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்ட பகுதியை பார்க்கிறோம். Acts chapter 13 verse 14 and 15. அவர்கள் பெருகே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்திகேயாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். The public reading of the scriptures. இன்றைக்கு சபைகளிலே வேதாகமத்தை படிப்பது கிடையாது, வேதாகமத்தை வாசிப்பது கிடையாது. மனிதனுடைய சொந்த கதையும் சோக கதையும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை தான் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பப்ளிக் ரீடிங் is part and parcel of the worship, the Old Testament pattern, and it continued in the days of Christ, and Christ himself was involved in that, and it continued even in the beginning of the early church. கொலோசியர் 4:16 வசனம், கொலோசியன்ஸ். இது மிக முக்கியமானது. பல வருஷங்களுக்கு பிறகு, ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட சில வருஷங்களுக்கு பிறகு நடந்த சம்பவம். கொலோசியர் 4:16 வசனம். பவுல் கொலோசு சபைக்கு என்ன சொல்லுகிறார்? அந்த திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார். இந்த நிருபம் 16 வசனம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு, கொலோசிய நிருபத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். நிருபம், லவோதிக்கிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். இன்றைக்கு இருப்பது போல முழு வேதாகமம் நம்முடைய கரங்களிலே இல்லை. தோல் சுருள்களிலே பகுதி பகுதியாக இருந்ததை சபைகளிலே அங்கங்க அனுப்புவார்கள். அப்பொழுது அதை சபைகள் படித்ததற்கு பிறகு ஒரு காலகட்டத்திலே அடுத்த சபைக்கு அனுப்ப வேண்டும். பவுல் சொல்லுகிறார், இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்போது, கொலோஸ் நிருபத்தை சொல்லுகிறார், லவோதிக்க சபையில் அனுப்புங்கள். லவோதிக்க சபையிலே வேறொரு நிருபம் அங்கே படிக்கப்படுகிறது. அந்த நிருபம் வரும்போது நீங்கள் அதை வாசியுங்கள். அது எபேசு நிருபமாக இருந்திருக்கலாம், கலாத்திய நிருபமாக இருந்திருக்கலாம். அதை நீங்கள் படியுங்கள், அதை வாசியுங்கள், அந்த வார்த்தையை கவனியுங்கள். Read aloud. The public reading, the importance of public reading. The epistle that I have written to you, and from Laodicea, there is another epistle is coming, and then you have to follow it as well. கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பது இன்றைக்கு அவசியமாயிருக்கிறது. போதக நிருபம் என்று சொல்லப்படுகிற தீமோத்தேயு நிருபத்திற்கு வரலாம். தீமோத்தேயு நிருபங்கள் 2, தீத்து நிருபமும் போதக நிருபம். அதிலே சொல்லப்பட்டதை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4:13 வசனம், 1 Timothy chapter 4 and verse 13. போதக நிருபம், அதை கவனிக்க வேண்டும். போதக நிருபத்திலே போதகனாக தீமோத்தேயு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது சொல்லுகிறார், நான் வருமளவும் வாசிப்பது என்பது பப்ளிக் ரீடிங். புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. Till I come, take heed unto yourself. Give yourself over to public reading, admonishing and teaching. கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பது வேதத்தினுடைய ஆராதனையுடைய 2வது அம்சம். 3வது, பாடல்களை பாடுவது, சிங்கிங் ஆஃப் சாங்ஸ். கடவுளுடைய வார்த்தையை மையமாக வைத்து பாடல்களை பாடுவது. இன்றைக்கு மியூசிக்கினுடைய முக்கியத்துவம் என்று கேட்க இருக்கிறார்கள். அது சித்தமானால் அது தனி பாடமாக படிக்கலாம், ஏனென்றால் அதற்கு பல சரித்திர பின்னணிகள் இருக்கிறது. பாடல்களை பாடுவது, எப்படிப்பட்ட பாடல்களை பாடுவது? இன்றைக்கு அதுதான் பிரச்சனை. எப்படி பாடுவது? அதற்கான சில விவரங்களை பார்க்கலாம். சிங்கிங் ஆஃப் சாங்ஸ். பழைய ஏற்பாட்டிலே சங்கீதங்களை பாடியிருக்கிறார்கள். 1 நாளாகமம் 16:9 வசனம். 1 நாளாகமம் 16:9 பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பாடி இருக்கிறார்கள். அந்த பாடலினுடைய சாரம்சமும் மிக முக்கியம். எதை வேண்டுமென்றாலும் பாடுவது அல்ல, சத்தியத்தை மையமாக வைத்து, தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்துத்தான் அது இருக்க வேண்டும் என்பதிலே வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. சில வசனங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 16:9 1 Chronicle chapter 16 and verse 9.
அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். இந்த வார்த்தையை கவனியுங்கள். அவரை பாட வேண்டும், கீர்த்தனம் பண்ண வேண்டும், அவருடைய அதிசயங்களை தியானித்து உணர்ந்து அதனுடைய ஆழத்தை புரிந்து. உணர்வது என்றால் ஏதோ ஒரு தன்னை மறந்த மெயின் நிலைமையை பற்றி சொல்லுவதில்லை. When we talk about singing to God, singing glory to God, praises to God, it's not about being in an ecstatic situation or environment where we forget ourselves and worship God. No, it has to be from the mind. ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே ஆராதனை பற்றி சொல்லும் போது பவுல் சொல்லுகிறார். சங்கீதம் 95 1-2 வசனங்களை பார்க்கலாம். Psalm 95 verses 1 and 2. சங்கீதம் 95ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணை கன்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கிடுவோம். இங்கே சங்கீதம் என்பது கடவுளுடைய வார்த்தையை மையமாக வைத்தது. Again the emphasis is upon the basis of our singing, the truth, the elements of truth, the elements of doctrines, the element of the word of God, not what we think, what satisfies us. கடவுளுடைய சத்தியத்தினுடைய சாரம்சத்தில் அதை பாட வேண்டும். சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். சங்கீதம் என்று சொல்லும் போது the truth, the elements of truth. சங்கீதம் மாத்திரம் பாட வேண்டும் என்பதில்லை. இன்றைக்கும் ஸ்காட்லாந்து தேசத்திலே பிரெஸ்பிட்டேரியன் சபைகளில் ஒரு பிரிவினர் வெறும் சங்கீதத்தை மாத்திரம் பாடுவார்கள். அது தவறு கிடையாது. ஆனால் அதை மாத்திரம் பாட வேண்டும் என்று சொல்லவில்லை. சத்தியத்தை அடிப்படையாக வைத்த பாடல்களை பாடுவதற்காகத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டிற்கு வரும். பழைய ஏற்பாட்டிலே சில வசனங்கள் இருக்கிறதுக்கு நேரம் இல்லாதபடியினாலே தவிர்க்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 Corinthians chapter 14 verse 26. மறுபடியும் கூடி வரும்போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. பாடல்கள் கூட ஏதோ மெய்மறந்த நிலையிலே உணர்ச்சியை தூண்டுவதாக அல்ல. இன்றைக்கு நான் ஆரம்பத்திலே முதல் நாளிலேயே சொன்னேன், உணர்ச்சியை தூண்டி ஒரு உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்று ஜனங்களை மெய்மறக்க செய்து ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்வதான ஆராதனை ஆகிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் ஆராதனை கொஞ்ச நேரம் ஆராதனை என்கிற பெயரிலே கொஞ்ச நேரம் ஆடி பாடி எல்லாம் முடித்ததற்கு பிறகு செய்தி கேட்கும் போது குரட்டை விட்டு தூங்குகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. நான் சபைக்கு போயிருந்தேன், ஒரு திருமணம், அதுல நான் ஒரு உதவி செய்வதற்காக போயிருந்தேன். அங்கே பொண்ணு மாப்பிள்ளையும் அவர்களும் சேர்ந்து ஆராதனை என்ற பெயரில் செய்கிறார்கள், பாஸ்டும் செய்கிறார், எல்லாம் செய்துவிட்டு பிரசங்க நேரம் வந்த உடனே அந்த போதகரின் பக்கத்திலே வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அங்கே ஒருவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார், ஒரு குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறார். எதற்கு முக்கியத்துவம்? நம்முடைய சரீரம், நாம் இன்னும் சரீரத்திலே பலவீனத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய சரீரத்திற்கு வீரியத்திற்கு அதிகமாக தேவன் நம்மை ஆராதனை செய்ய அழைக்கவில்லை. நம்முடைய சரீரம் மகிமை அடையும் போது, பலவீனம் இல்லாத குறைவில்லாத அந்த ராஜ்யத்திலே நாம் சேரும் போது நிரந்தரமாக கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அதுவரையிலே பாடல்கள் என்பது கருத்துடையதாய் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 14:15. நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இந்த இரண்டும் இணைந்திருக்க வேண்டும். ஆவி என்பது ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது அநேக சமயத்திலே நானும் பெரும்பாலும் யோசித்துக் கொண்டிருந்தேன். நம்முடைய ஆவியோடும் உண்மையோடும் அல்ல. அந்த வசனங்களை கவனித்தால் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு ஆளுகையோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலோடும் அவர் கொண்டு வருகிற உணர்வோடும் ஒரு மனது சிந்தையை சிதறவிடாமல் இருப்பது, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பது, மற்றவர்களை அந்த இடத்திலே நாம் அவர்கள் என்ன யார், இவர்கள் யார் என்பதை பற்றி யோசிக்காமல் மனதளவிலே நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நாம் ஒருமனப்பட்டு அதை செய்வதுதான். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்திலே ஒருமுகம் இருக்கும் என்பதை பார்க்கிறோம். அதே போல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கலாம். Ephesians chapter 5 and verse 19. We read again how Paul describes how our singing ought to be.
Ephesians chapter 5 and verse 19. எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு, நம்முடைய பாடல்கள் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுவதை போல இருக்க வேண்டும். அப்படி என்றால் முதலாவது அது நமக்கு புத்தி சொல்லுகிறதா இருக்க வேண்டும். சில சமயத்தில் பாடல்கள் பாடும் பொழுது எவ்வளவு அருமையாக கவனிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட நேர்த்தியாக பாடல்களை பாடும்போது கவனிக்கிறார்கள், என்ன நேர்த்தியாக இருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். இங்கே என்ன படிக்கிறோம்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு ஆவியினால் நிறைந்து என்று 18ஆம் வசனத்தில் இருக்கிறது. துன்மார்க்கத்திற்கு எதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, உண்மைதான். ஆனால் ஆவியினால் நிறைவது என்பது புத்தி இல்லாத தன்மை அல்ல, தெளிவாக இருக்கிறது. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு அந்த பாடல்களை பாடும்போது, அந்த வரிகளை பாடும்போது மற்றவர்களுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. அதனுடைய அமைப்பு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. என்றால் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களுக்கு பாடல்கள் புத்தி சொல்லும் போது, சங்கீதமோ ஞான பாட்டுகளோ கீர்த்தனைகளோ சொல்லும் போது முதலாவது நம்முடைய இருதயத்தை பாதிக்க வேண்டும். இந்த காலையிலே ஸ்பர்ஜனுடைய ஒரு கோட்டை அவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதிலே ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? நாமும் அந்த வழியிலே நடந்திருக்க வேண்டும், அல்லாவிட்டால் இன்றைக்கும் அதிலே நடக்க வேண்டும். நாம் ஒரு வழியிலே நடந்து கொண்டு பிள்ளையாண்டானை நாம் இப்படித்தான் நீ இருக்க வேண்டும், நான் இருந்தது போல நீ இருக்க கூடாது என்று சொல்ல முடியாது. ஆகவே புத்தி சொல்லிக்கொண்டு என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையை மையமாக வைத்துத்தான் புத்தி சொல்ல முடியும். பாடல்கள் அதற்கு மையமாக இருக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கொலோசியன் chapter 3 and verse 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. அடுத்த வார்த்தையை கவனியுங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் சபைக்கு எழுதுகிறார், ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு. பாடல்கள் மற்றவர்களுடைய, நம்முடைய வாழ்க்கையும் அது கடவுளுக்கு நேராக, அவருடைய கிருபைக்கு நேராக, சத்தியத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும். மற்றவர்களையும் அது அப்படி செய்ய வேண்டும். அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். கீர்த்தனைகளினாலும் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. நம்முடைய இருதயத்திலிருந்து அவர் புறப்பட வேண்டும். வார்த்தைகள் ஏதோ பாடுவது, மியூசிக்கை பாடுவது அதற்கு முக்கியத்துவம் கிடையாது. நம்முடைய இருதயம் அந்த வார்த்தைகளோடு இணைந்திருக்கிறதா, சத்தியத்தோடு இணைந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். 17ஆம் வசனத்தை பாருங்கள். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், அந்த வார்த்தையை கவனியுங்கள். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரி. இப்படி பாடல் என்பது தெளிவாக இருக்கிறது. இங்கே ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். எபேசியர் 5:19 சரி, கொலோசியர் 3:16 சரி, சங்கீதங்களினாலே ஒருவருக்கொருவர் போதித்து என்று சொன்னால் ரெஸ்பான்சிவ் ரீடிங் என்று சொல்லலாம். ஒருவருக்கொருவர் மாறி மாறி சொல்லுவது. பழைய ஏற்பாட்டிலே சங்கீதங்களிலே பெரும்பாலான சங்கீதங்கள் ஒருவர் ஒரு பகுதியை சொல்லுவார், இன்னொருவர் இன்னொரு பகுதியை சொல்லுவார். நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போனால் 2 மலை இருக்கிறது. ஒரு மலையிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறுவார்கள் ஒரு சில கோத்திரங்கள். இன்னும் சில கோத்திரங்கள் இன்னொரு மலையிலிருந்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்னென்ன சாபம் வரும் என்று சொல்லுவார்கள். 2க்கும் ஆமேன் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். ஒரு மலையிலிருந்து சில கோத்திரங்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட கோத்திரங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினாலே வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்று சொல்லுவார்கள். அடுத்த கூட்டத்தார் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அடுத்த கூட்டத்தார், அந்த கோத்திரத்தார் அந்த மலையிலே நின்று கொண்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்னென்ன சாபங்கள் வரும் என்று சொல்லுவார்கள். அதை கேட்டவுடனே இவர்கள் ஆமேன் என்று சொல்லுவார்கள். அப்படியே ஆவதாக. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என்பதும் அப்படியே ஆவதாக. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வரும் என்பதும் அப்படியே ஆவதாக. ஆனால் கடவுள் நமக்கு கீழ்ப்படிவதற்கான அழைப்பை கொடுத்திருக்கிறார், மனம் திரும்புவதற்கான ஆசீர்வாதத்திற்கான அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். சங்கீதங்களிலே நிறைய சங்கீதங்கள் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் என்று ஒரு கூட்டத்தார் சொல்லுவார்கள். இன்னொரு கூட்டத்தார் தேவாதி தேவனை துதியுங்கள் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை அதை நாம் சங்கீதங்களிலே சங்கீதம் மாறி மாறி வாசிப்பதும் இருக்கிறது. அப்படி செய்யாவிட்டால் கூட நாம் கடவுளுடைய வார்த்தையை அடிப்படையாக வைக்க வேண்டும். இதிலே
மியூசிக் அல்லாவிட்டால் இசையினுடைய முக்கியமான அம்சம் என்னவென்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சித்தமானால் நாம் அடுத்த வாரத்தில் இதை படிக்கலாம். இன்றைக்கு 3 சபையிலே ஆராதனையில் தவிர்க்க முடியாத 3 அம்சங்களை பார்த்தோம். கர்த்தருடைய நாளிலே நாம் ஆராதனையிலே இணைகிறோம். கடவுளுடைய வார்த்தையை வெளியரங்கமாக படிக்கிறோம். ஒரு வேத பாடமோ 2 வேத பாடமோ. இன்றைக்கு அது இல்லாமல் சபை துக்ககரமாக இருக்கிறது. மனிதனுடைய சுய கதைகளையும் அனுபவங்களையும் சொல்லிக் கொண்டு போகிறது என்று வழக்கமாகிறது. நிறைய சபைகளிலே புல்பிட்டிலே பைபிள் கூட கொண்டு வருவது கிடையாது. டேப் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறார்கள். அது வேதத்திற்கு புறம்பானது என்று சொல்ல வேண்டும். ஒரு கான்ஃபரன்ஸ்ல பயன்படுத்தலாம், மற்ற அநேக சூழ்நிலைகளுக்கு அதை பயன்படுத்தலாம். ஆராதனை என்ற சமயத்திலே நாம் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 3வது, சங்கீதங்களினாலே நாம் பாடல்களை பாடுகிறோம். சங்கீதம் என்று சொல்லும் போது கடவுளுடைய வார்த்தையினுடைய அஸ்திவாரத்தினுடைய அடிப்படையிலே நம்முடைய பக்தி விருத்திக்காகவும் மற்றவருடைய பக்தி விருத்திக்காகவும் நாம் பாடல்களை பாடுகிறோம். இசையை கேட்கும் பொழுது அவிசுவாசிகள் கூட அதற்கு அவர்கள் மயங்குகிறார்கள். அதிலே வார்த்தையும் தெளிவாக சத்தியமும் அடங்கியிருக்க வேண்டும். இந்த 3 அம்சங்களும் அடிப்படையிலே சபையிலே காணப்பட வேண்டிய அம்சங்கள். அது எவ்வளவு நேரம் இருக்கலாம், எத்தனை பாடல்கள் இருக்கலாம் என்பது அதைத்தான் வழிகாட்டும் நெறிகள் என்று சொல்லுகிறோம். சிலர் 3 பாடல் பாடுவார்கள், சிலர் 4 பாடல்கள். ஆனால் அதற்காக தொடர்ந்து 15-20 பாடல் பாடுவது என்பது வேதத்திலே அதற்கு நமக்கு ஆதாரம் கிடையாது. அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை தான் நாம் கடைபிடிக்கிறோம். மீதி 3 முறைகளையும் நாம் அடுத்த வாரம் பார்க்கிறோம். அடுத்த வாரத்திலே ஆராதனையிலே இசையினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய அம்சம் என்ன என்பதையும் ஆண்டவர் சித்தமானால் நாம் அடுத்த வாரத்திலே பார்க்க இருக்கிறோம். There are 3 imperatives. Number 1, meeting on the Lord's Day. We have seen in the Old Testament era, probably on Sabbath and during the time of Christ, our Lord, and the early church, they gathered on a particular day to worship God. Number 2, the public reading of the scriptures. The Old Testament reading, New Testament reading, Gospel reading, whatever. Public reading was in the Old Testament, was in the time of the Lord Jesus Christ, in the early church. That was part of the worship that was involved. And the third element, singing of psalms or songs based on the truth. Edifying others, the process of edifying others, or even before that, we ourselves are edified by the truth, enlightened by the truth, by the blessed Spirit, so that we would, in a corporate worship, we have an order to go with. There is no disorder in the kingdom of God. கடவுளுடைய ராஜ்யத்திலே சமாதான குலைச்சலுக்கு எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு கடவுளுடைய ராஜ்யத்திலே இடம் கிடையாது என்பதை ஆராதனையிலே புரிந்து வைத்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலே முடித்துக் கொள்ளலாம். தயவுசெய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதம்